வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு மதுரை ஃபேமஸ் ஜிகிருதண்டா பண்ணித்தாயின்னு என் வீட்டுக்காரங்க ஆசாசியாக கேட்டாங்க. அவங்களுக்காண்டி பண்ணலாமேன்னு அடிகனமான பாத்திரத்தை வச்சு 1 கப் நாட்டு சர்க்கரையை போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதை 1 கப் தண்ணியை ஊற்றி கேரமல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன். 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி அதில் சீனி போடக்கூடாது. அந்த கேரமலை 2-3 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய்க்கணும். சின்ன சட்டியில் வச்சதுனால அடுப்பு ஃபுல்லாக சிந்திருச்சு. நானும் கிண்டி பார்த்தேன், அது சிந்திட்டே தான் இருந்தது. அப்புறம் மறுபடியும் வேறு பாத்திரத்தில் மாற்றி அதுலேயும் கேரமல் சேர்த்து நல்ல பால்கோ பதத்துக்கு எடுத்துட்டேன். ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். பையனை கூப்பிட்டு போய் 3 கப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. வந்ததுமே 1 கப்பை எடுத்துகிட்டு போயிட்டான். ஃபஸ்ட்டே பாதாம் பிசின் நல்லா நனைய போட்டிருக்கணும். 1 கப்பை வச்சு பாதாம் பிசின் வந்து 2 ஸ்பூன் போட்டு, கேரமல் 1 ஸ்பூன் ஊற்றி, பால்கோவா 2 ஸ்பூன் போட்டு, கப்பு ஃபுல்லாக பாலை ஊற்றி அதில் ஐஸ்கிரீம் போட்டு மேலூடி அந்த கேரமலை ஊற்றணும். டேஸ்ட்டு எந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு மூஞ்சில் சிரிப்பு வந்துச்சு.